தாவரம் வந்து தமிழ்ல கொடுங்கைன்னு சொல்றது. திருப்பெருந்துறை ஆவுடையார் கோவில் கொடுங்கை நீங்களாக. முதல்ல வந்து பரிஷதுச்ச, ரெண்டாவது கண்ணால கொடுக்குறது திருப்பெருந்துறை. சிவன் கோயில்ல தமிழ்நாட்டுல உலகத்திலே இதே மாதிரி இந்த மைல் டிசைன் அந்த மைல் டிசைன் தான் இருக்கும். இதுக்குள்ள இந்த அமைப்புக்குள்ள இப்படிதான் இருக்கும் அப்படின்றது எப்படி சொல்றீங்க? அதுக்கு உதாரணத்துக்கு இப்போ காட்டுறேன். பார்வதிக்கும் இங்க வந்து பக்தர் உற்சவம், 10 நாள் உற்சவம் வந்து மாணிக்க வாசகர். அதுதான் அவ்வளோ. இறைவனால் தன் கையால மணிவாசகர் சொல்ல காதால் கேட்டு கையால் எழுதப்பட்டது. அப்படியே சின்னதாய் இந்த தூணுக்கு மேலெல்லாம் பூதகணங்கள். அன்பு நேயர்களுக்கு வணக்கம். ஆன்மீக பயணம் மற்றும் ஆஸ்ட்ராலஜி அண்ட் லைஃப் கைடன்ஸ் சம்பந்தமான வீடியோக்களுக்கு என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து பாம்பு, ஓகேங்களா? பாம்பு மேலே வந்து கடல் அலைகள், இந்த மூணு சேர்ந்தது. இந்த இடத்துல ஷேடோ வந்து நைட் இடத்துல மாடு உருவத்தில் நிழல்படும். மாடு உருவத்தில் ரிஷப வாகனத்தில் நிழல்படும். அந்த தாவரம் வந்து தமிழ்ல கொடுங்கைன்னு சொல்றது. திருப்பெருந்துறை ஆவுடையார் கோவில் கொடுங்கை நீங்களாகனா இதை தவிர்த்து நீ கேளு நான் செஞ்சு தரேன்னு ஒரு அக்ரிமெண்ட் போட்டு தான் திருப்பணி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நீங்களாகனா இதை தவிர்த்து இப்போ உள்ள நம்ம பில்டிங்கில் யூஸ் பண்ணுற கம்பியெல்லாம் அத்தனையும் டேன்ட்டு ராடு, முறுக்கு கம்பிகள், ரவுண்டு, தருபரன், ஸ்க்ரூ, வாசர் எல்லாமே கல். இப்போ உள்ள நம்ம பில்டிங்கில் யூஸ் பண்ணுற கம்பி அத்தனை கல். முறுக்கு கம்பி, ரவுண்டு கம்பி, 12 பட்ட கம்பி, ஸ்க்ரூ, ரவுண்டாக இருக்குது, வாசர் எல்லாமே கல்லிலே கொடுத்துருப்பாங்க. இந்த தாவரம் தான் கொடுங்கைன்னு சொல்கிறது. மரத்தில் செஞ்சிடலாம், இந்த மாதிரி கல்லில் செய்கிறதான் சிரமமே. நவக்கிரகம் எல்லா கோயிலையும் செப்பரேட்டாக இருக்கும். 5 தூணில் நவக்கிரகம், ராகு, கேது, சனீஸ்வரபவன்லாம் எல்லாத்துலேயும் செப்பரேட்டாக இருக்கும். 5 தூணில் ராகு, கேது, சனீஸ்வரபவன்லாம் தூணில் தான் எல்லாமே அவங்க ஒய்ஃபோட சேர்ந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி 27 நட்சத்திரம் சொல்லுவோம். மொத்தம் 27 கிடையாது, மொத்தம் 28. வருஷத்தில் பகல் டயத்தில் உதிக்கிற நட்சத்திரம் 12 மணி உச்சி வெயிலில் அபிச்சித்துன்னு ஒரு நட்சத்திரம் இருக்குது. அது யாருமே இப்போ நம்ம உச்சரிக்கிறது கிடையாது. பஞ்சாங்கப்படி 27ஓடு நிப்பாட்டிடும். 28வது நட்சத்திரம் அபிச்சித் மூர்த்தம்னு வரும் பஞ்சாங்கத்தில். நம்ம அது வந்து யாருமே அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. 28 நட்சத்திரத்தோட சிம்பிள் இப்படி தான் வானத்தில் உதிக்கும்னு அந்த காலத்தில் மென்ஷன் பண்ணியிருக்கான், அடிச்சிருக்கான் பாருங்க. அனைத்து நட்சத்திரங்களுக்கும் அந்த தமிழ் எழுத்துக்களை வந்து அவ்வளோ தெளிவாக பதிச்சிருக்கிறாங்க பாருங்க. ஃபுல்லாகவே பச்சையில் ஓவிய பெயிண்டிங்ஸ், மூலிகை பெயிண்டிங்ஸ். ஆமாம், ஒரிஜினல் பெயிண்டிங்ஸ் இது. லீஃப் பெயிண்டிங்ஸ் இது மூலிகை பெயிண்டிங் இது ஃபுல்லாகவே. இங்கே வாங்க, இது வந்து சிவானந்த மாணிக்க வாசகர் கல் விக்கிரத்தில் விக்கிரம். உள்ளே இருக்கிறது வந்து மூலஸ்தானத்தில் இருக்கிறது வந்து சேம்புன்னா சிவபெருமானால் கொடுக்கப்பட்ட மூர்த்தி. இது பிற்காலத்தில் தினந்தோறும் அபிஷேகத்துக்காண்டி உருவாக்கப்பட்டது. அது மாதத்தில் ஒரு நாள் பௌர்ணமி போது அபிஷேகம், பாக்கி எல்லாமே வந்து ஒரு நாளைக்கு ஒரு அலங்காரம் மட்டும்தாங்க. அப்படியே கும்பிட்டுங்க. சிவானந்த மாணிக்க வாசகர், சிவ ஆனந்தமாக இருக்கிறனால சிவானந்த மாணிக்க வாசகர். அப்படியே ரிஷவானந்தம் நிழல்படும். இந்த மூணும் சேர்ந்தது. அதுக்காண்டி தான் இந்த சாப்பீஸில் வரைஞ்சி வச்சிருக்கிறது. 8 மணிக்கு மேலே பார்த்தா அந்த ஷேடோட இது வந்து கரெக்டாக அந்த வரைஞ்ச இடத்துல உட்காரும். இங்கே வந்து தீர்த்தத்தோட பேர் வந்து அக்னி தீர்த்தம்னு சொல்கிறது. இது குளம் பேர் திருக்குளம்னு சொல்கிறது. இன்னொன்று எப்பயுமே தண்ணி வந்து இதே மாதிரி தான் இருக்குமா? ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப சூப்பராக க்ளீனாக இருக்கு. உட்காந்துருக்கிறதெல்லாம் சிவபெருமான், நிற்கிறதெல்லாம் மாணிக்க வாசகர். முதல்ல வந்து பரிஷதுச்ச, ரெண்டாவது கண்ணால் கொடுக்கறது நயனதிட்ச, பாதத்தை தலையில் வைக்கிறது திருவிடு தீட்சை. 3 தீட்சையுமே பரிஷம், நயனம், திருவிடி. இந்த 3 தீட்சை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நமச்சிவாய வாழ்க நாதந்தன் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் என்ன நீங்காத தழ்வாழ்க மணிவாச பெருமான் சொல்ல இறைவன் எழுதுகிறார். திருவாசகம் உருவாக்கப்பட்ட இடம் இது. திருப்பெருந்துறைங்கிறது இந்த இடம் தான். திருப்பெருந்துறைக்கு என்ன அர்த்தம்னா நம்ம ஆத்மா இல்லை, எல்லா ஆத்மாக்கு எல்லாத்துக்கும் இது துறைமுகம். அதனால தான் திருப்பெருந்துறை. ஆவுடையார் கோவில் பிற்காலத்தில் வந்தது. 6 காலமும் அன்னங்கொட்டி ஆவி பறக்க ஆவி உடையாருங்கிறது தான் ஆவுடையார் கோவில். ஒரிஜினல் நேம் திருப்பெருந்துறை. சிவன் கோயிலில் தமிழ்நாட்டில் உலகத்திலே தெற்கு பார்த்து சிவன் ஆலயம், நந்தி இல்லாத ஆலயம். நந்தி கிடையாத காரணம் என்னன்னா, நந்தி பெருமானோட அவதாரம் மாணிக்க வாசகர். அதனால இங்கே நந்தி கிடையாத காரணம். எப்படி நந்தி பெருமான் வந்து மணிவாச பெருமான் எப்படி சொல்றாருன்னா, அரிமர்த்திர பாண்டிய மன்னர் கைலாயத்துக்கு தரிசனம் பண்ணிட்டு வரும்போது அவருக்கே தெரியாமல் குதிரையில் கொஞ்சம் தங்கம் ஒட்டிட்டு வருது.
அதுக்கப்புறம் தான் சிவபெருமான் வந்து இன்னைக்கு காவல் யார் யார் பார்த்துருக்குன்னு கேட்கும்போது தான் அவர் வந்து யார் யார் வந்திருக்கா இவ்வளோ பணி செஞ்சுருக்கேன்னு நந்தி பெருமான் வந்து சிவபெருமான்கிட்ட வந்து சொல்கிறாரு. அதுக்கு வந்து இன்னைக்கு தவறு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது தான் அரிமர்த்திர பாண்டியம்மன்கிட்ட அந்த தங்கம் ஒட்டிட்டு போனதை அப்புறம் தான் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தான் திருவாரூரில் குழந்தையே இல்லாதவருக்கு அவர் பிறந்து திருப்பி அவர் வந்து பக்கத்தில் நடராஜர் கோயிலுக்கு தரிசனம் பண்ணும்போது தான் அவர் அரிமர்த்திர பாண்டியம்மன் யதார்த்தமாக பார்க்குறாரு. வாரிசே இல்லைன்ட்டு தத்தெடுக்கிறார். தத்தெடுக்கும் போது தான் அதுக்கப்புறம் திறமையாற்றலேருந்து எல்லாம் வரும்போது அவருக்கு அடுத்த பதவியில் எல்லாத்தையும் உட்கார வைக்கிறார். இங்கே வந்து விஷயம் தெரிஞ்சு குதிரை இங்கே கிரேக்க நாட்டு குதிரையும் அரபு நாட்டு குதிரையும் வாங்க வந்தவர் தான். பக்கத்தில் ஒரு 1/2 கிலோமீட்டரில் ஆதி கைலாசநாதன் பேர், சிவகாம சுந்தரின்னு பேர். அந்த கோயிலுக்கு தான் முதன்னு மாணிக்கவாசர் தரிசனம் பண்ணுறார். சிவபெருமான் வந்து நந்தி பெருமானுக்காண்டி இவராக வந்து இங்கே உட்காந்துருக்கார் சிவபெருமான். அதுதான் அந்த பள்ளிக்கூட விநாயகர்னு பேர். சிவபெருமான் பாடசாலை மாதிரி நடத்திக்கிட்டு இருக்காரு. இவரை கூப்பிட்டு இந்த இடத்துல சிவனாலயம் கட்டுங்கிறாரு. சிவனாலயம் கட்ட முடியாது, 2 பேருக்கு வாக்குவாதம் நடக்குது. தர்க்கம் நடக்கும்போது தான் தலையில் கை வைக்கிறார். எதுக்கு வரோம் எல்லாத்துக்கும் மறக்கிறார். அதான் முதல் தீட்சை பரிஷம்ங்கிறது. அதுக்கப்புறம் தான் கூட்டிகிட்டு வந்து இவர் அங்கிருந்து இங்கே எதுக்கு வந்தாருன்றதே மறக்கிறாரு. இந்த தீட்சை கொடுத்ததுக்கப்புறம் தீட்சை கொடுக்கும்போது டோட்டலாக எல்லாமே மறந்துடுறாரு. அது வரைக்கும் அவர் குதிரை வாங்க வர குதிரை வாங்க வராரு. சுவாமியை தரிசனம் பண்ணுறாரு. ஆதி கைலாசநாதர் கோயிலெலாம் தரிசனம் பண்ணிட்டு அப்படியே வரும்போது அதுக்கப்புறம் இங்கே 3 தீட்சை வாங்கினதுக்கப்புறம் தான் எல்லாம் மறந்து கோயில் திருப்பணி நடக்க ஆரம்பிச்சிருது. அந்த திருப்பணி கட்டிகிட்டு இருக்கும்போது தான் அரிமர்த்திர பாண்டியம்மனருக்கு விஷயம் தெரியுது. விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவர் வந்து ஒரு தூது அனுப்புகிறார், வா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இவரை சிவபெருமானை வேண்டி வர வச்சு நரிக்குடின்னு பக்கத்தில் நரியெல்லாம் முடிச்சு குதிரையை மாற்றி ஆவணி மூலம் அன்னைக்கு ஓட்டிகிட்டு போகிறாங்க. கொண்டு போய் ஒப்படைக்கும் போது குதிரையாக இருக்குது. சிவபெருமான் கீழே இறங்கினோடனே பழையபடி நிறையா மறியுது. அதான் நிறைய பரியாக்குறதுன்னு சொல்கிறது. இந்த ஸ்டோரிக்கு அப்புறம் தான் பிட்டுக்கு மண் சுமந்த வரலாறுலாம் இதுக்கப்புறம் தான் வருது. இந்த அறுபது கல்லிலே செங்கலி சுற்றி 12 ராசி. அங்கே வந்து நட்சத்திரம் பார்த்தோம். இங்கே 12 ராசியோட உருவ அமைப்பு. இந்த மாதிரி கல்சங்கிலி அமைப்பு செய்யணும் அப்படின்னா இந்த கல்சங்கிலியோட அடிப்பகுதியிலிருந்து அந்த மேலே இருக்கிற கருங்கல்லோட டாப் வரைக்குமே ஒரே பெரிய கல்லை எடுத்து அதை குடைந்து இந்த சங்கிலி வர வைக்கணும்னா மற்ற எல்லா இடத்தையும் குடையணும். ஸோ அப்பேற்பட்ட ஒரு வேலைப்பாடு இது. மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசி கட்டங்கள் இருக்குது. சிறப்பு. இது வந்து மகாலிங்கமூர்த்தி கோயில் காவல் தெய்வம். பட்டு சாரி டிசைனிங், சாரியோட பார்டர் டிசைனிங். இந்த பார்டரில் வந்து நார்மல் பெரிய பார்டர் இவ்வளோ மயில் டிசைன்ஸ். இதில் உள்ள டிசைன்ஸ் ஒரு டிசைனோட அங்கிட்ட ரிப்பீட் ஆகாது. அங்கிட்டு பாருங்க, அப்படியே டோட்டலாக வேற டிசைன்ஸ் இருக்கு. இல்லை அப்படியே மாறிடும். இன்னைக்கு எவ்வளோ மிஷின்ஸ் கண்டுபிடிச்சாலும் அந்த இயந்திரங்கள் வந்து இந்த அளவுக்கு துல்லியமான வேலைப்பாடுகள் பண்ணுமா அப்படின்னா பண்ணாது. ஸோ அவ்வளோ ப்ரெசிஷனோட இந்த ஆர்ட் ஒர்க்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இது பாருங்க, மயில் டிசைன்லாம் பாருங்க. இப்போ உள்ள வர டிசைன்ஸ், கரண்டில் வர டிசைன்ஸ் எல்லாமே இந்த டிசைன் இல்லைனாலும் இதே டிசைன் உள்ள ரிப்பீட் ஆகும். இதெல்லாம் சிற்பங்கள் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த என்ட்ரன்ஸ்லேருந்து இதெல்லாம் ஒரு கல்லை நம்ம அணைச்சி பிடிக்க முடியாது. இங்கே பாருங்க, லென்த் பாருங்க. ஒரு கல் நம்ம 2 பேர் சேர்ந்து தான் பிடிக்க முடியும். 2 பேர் சேர்ந்து பிடிச்சாலும் சுத்த முடியாது. இன்னும் ஒரு 3 பேர் 4 பேர் மொத்தம் 4 பேர் இருந்தா கூட சுத்த முடியாது. அந்த அளவுக்கு ஒரு அந்த லென்த் வந்து அவ்வளவு. இது லென்த் நீட்டா இருக்கு. அதுவும் இதே ஹைட்டுக்கு வந்து கல் முதல்ல தூக்கிட்டு வரணுமே. ட்ரெயின் வசதி கிடையாது, போக்குவரத்து கிடையாது, ரோடு வசதி கிடையாது, எந்த வசதியும் கிடையாது. வந்தாங்க 100 கிலோமீட்டர் சரௌண்டுக்கு மழையும் கிடையாது, கல்லும் கிடையாது. எப்படி கொண்டு வந்தாங்க? கட்டினாங்க. தான் வெளிப்பாடு. ஒரு பென்சிலில் வந்து ஒரு டிசைன் வெளியில தான் கொடுக்க முடியும், உள்ளுக்குள்ள டிசைன் கொடுக்க முடியாது. உடஞ்சா இதே டிசைன் உள்ளே ரிப்பீட் ஆகும். அதுக்கு நான் உதாரணத்துக்கு நான் காட்டுறேன். இந்த டிசைன் இருக்குல்ல, இது தெரிச்சாலும் இதே டிசைன் கன்டினியூவாக கொடுத்துருப்பாங்க. உள்ள லேயர் படி லேயர், உள்ள சென்சார் மாதிரி உள்ள லேயராக உள்ளேருந்து வரும். எப்படி உள்ளேருந்து கொண்டு வர முடியும்? இதே மாதிரி இந்த மயில் டிசைன்னா இந்த மயில் டிசைன் தான் இருக்கும். இதுக்குள்ள இந்த டிசைன்னா இதுக்குள்ள இந்த டிசைன் மட்டும்தான், இந்த டிசைன்னா இதுக்குள்ள இந்த டிசைன் மட்டும்தான். அது எப்படி கொண்டு வர முடியும்? நம்ம கற்பனை பண்ண முடியும். கற்பனையை பண்ண முடியாது. இது வந்து கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். அது அப்போ இது இப்படி தான் இருக்குன்றது எப்படி சொல்றீங்க? இது இந்த அமைப்புக்குள்ள உள்ள இப்படி தான் இருக்கும் அப்படின்றது எப்படி சொல்றீங்க? அதுக்கு உதாரணத்துக்கு இப்போ காட்டுறேன். இந்த பாருங்க, உடஞ்சாலும் அதே டிசைன் ரிப்பீட் ஆகுது. தெரியுதா? ஆமாம். உள்ளுக்குள்ள அந்த லேயர் பிளைனாக இருக்கும், இந்த டிசைன் இருக்கும். இது லேயர் உடஞ்ச உடனே இந்த இடத்துல பிளைனாக இருக்கும். உள்ள டிசைன் ரீசெண்டாக உடஞ்சது. இப்போ செய்ய முடியுமா? இது எப்படிங்க? இது
உடைஞ்சாலும் அது மாதிரி எப்படி உடையும்? இது வந்து ஒரு சொல்லதான் வேலைப்பாடு. எதுவுமே நம்ம கண்ணுனா கற்பனை பண்ண முடியாது. அப்போ இது வந்து இறைவனோட செயல் தான், இது மொத்தமே இது இறைவனோட செயல் தான். நம்ம எதுவுமே அதில் இந்த இடம் வந்து ஒரு உடஞ்சி போயிருக்கு. ஆனால் உள்ளுக்குள்ள இந்த டிசைன் எப்படி இருக்கு, அதே ஒரு கண்டினியூஷனோட வருது. அந்த ஃப்ளோ பாருங்க வந்து போறது தெளிவாக கனெக்ட் ஆகிப்போம். இந்த ஃப்ளோ இங்கிருந்து வர இந்த ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இதுக்கு மேலே இருந்த அந்த கல் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இங்கே. இதே மாதிரி இங்கே போகிற ஃப்ளோவும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ துல்லியமாக வந்து கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க எல்லாத்தையும். இல்லை இதுலேருந்து வந்து செக் பண்ணி பார்த்தாங்க. பொருத்துறை ஆராய்ச்சி துறையிலேயே வந்து செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு தூண் உடைஞ்சிருக்கு ஒரு இடத்துல. அந்த உடைஞ்சதுக்கு உள்ளேயும் அந்த சிற்பத்தோட அந்த கலை வந்து அப்படியே இருக்கு. அந்த பேட்டர்ன் வந்து அதே மாதிரி அந்த அமைப்புலேயே இருக்கு. அப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த தூணுக்கு உள்ளேயும் இந்த மாதிரியான வேலைப்பாடுகள் உள்ள வரைக்கும் அப்படியே பதிஞ்சிருக்கு. மன்மதனோட சிலை பெரும்பாலும் அதிகமாக பார்க்க முடியாது. ரதி மன்மதனை கரும்பு தோகை, கரும்போட கணு, வேறு, முறுக்கு மீசை. இப்போதான் கிருதா டிசைனிங் இந்த இருக்கு பாருங்க. அந்த காலத்துல கிருதா டிசைன் வெட்டு போட்ட மாதிரி டிசைனு, கிருதா, முறுக்கு மீசை, அந்த கிரீடம் பெருசுல செஞ்சிடலாம். அந்த நின்றுட்டு அந்த கிரீடம் செய்யறதெல்லாம் சிரமம். கீழே வந்து அன்னப்பறவை, மேல ரதி தேவி. இப்பதான் ஃபேஷனுக்கு மெட்டி, அந்த காலத்துல மெட்டிலே ஒரு வித்தியாசம். ஒரு மெட்டி ஒரு டிசைனு. கொலுசு கிடையாது, 7 விதமான தண்டைகள். இந்த ஜடை யாரும் பின்னவும் முடியாது, பின்னவும் தெரியாது. இந்த ஜடை யாருமே பின்னவும் முடியாது, பின்னவும் தெரியாது. இந்த சைடுல வந்து ஜடை வேற. 12 பின்னல், குட்டி 6, இந்த லைன்ஸ் 6, 12 பின்னலுங்கும் போது நம்ம 36 பின்னல் எடுத்து அதை 12 டிவைட் பண்ணி பிரிச்சாதான் இங்கிட்ட 6 அங்கிட்ட 6 வரும். அந்த அளவு லென்த் முடி இருந்தால் தான் அதை பின்னலாம். இப்போதான் ரோஸ் வச்சிருக்காங்க. அந்த காலத்துல சைடு ரோஸ் கிட்டத்தட்ட 2500 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க கொடுத்த டிசைன் தான் இப்போ நம்ம நியூ டிசைன் கொண்டு வந்திருக்கோம். அந்த காலத்திலே கொடுத்துருக்காங்க. இந்த இருக்கு பாரு, கயிறு, இங்கிட்டு கல் வச்ச மெட்டி. எந்த அளவுக்கு ஒரு துல்லியமான ஒரு கல்லுலயே வந்து கயிறு இவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ண முடியுமானா, அதுக்கப்புறம் மேலே தலையில் முடியை எடுத்துக்கணும். அதாவது அந்த முடியோட பேட்டர்ன், அந்த ஃப்ளோ, அதெல்லாம் கூட அவ்வளோ துல்லியமாக பண்ணியிருக்காங்க. முடி, அதுக்கப்புறம் இந்த ரெக்கை இந்த இருக்கு பாருங்க, அன்னப்பறவையோட. இங்கே வர்றது என்ன சிறப்புனா, 2 வார்த்தை சுருக்கமா, உள்வினையும் போன ஜென்ம வினைகள். 2 வினைகள் முடிச்சுதான் இங்கே கூப்பிடுவார். ப்ரோக்ராம் போட்டிங்கன்னா ப்ரோக்ராம் போட்டுலாம் வர முடியாது. அவர் என்னைக்கு பார்க்கணும் அனுமதி கொடுக்குறாரா அன்னைக்கு தான் இங்கே வரலாம். அவன் அருளாலே வந்தாள் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை கிட்டமே கிடையாது. காசி, ராமேஸ்வரம், கைலாயம், பாவ கர்மாவை தீர, இது வந்து முக்தி. நம்ம ஆத்மா நம்ம பார்க்க முடியுமா? உடம்பு தான் கவசம். சுவாமிக்கு அதே மாதிரி உருவம் கிடையாது. கீழே அவடே மேலே லிங்க மாதிரி இருக்க வந்து பானம் தான். நல்லா தொடச்சிருப்பாரு. சப்போஸ் இரும்பா இருந்தால் அடிச்சதுக்கு புல்லட் ரிட்டர்ன் ஹோல்ஸ் இருக்கு. அந்த ஹோல்ஸ் அது. இந்த இடம் பிரிட்டிஷ்காரங்க வந்து இது வந்து கல்லா இரும்பான்னு சுட்டு சோதிச்சு பார்த்தது அப்படின்றாங்க. யோசிச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு துல்லியமான வேலைப்பாடுகள். கருங்கல்லையே வந்து கம்பி மாதிரி. இது நீங்க பாக்குறீங்களே, இது வந்து கம்பி கிடையாது, இது எல்லாமே கருங்கல். குருந்த மரம்னு சொல்றது தலை உச்சம். ஒரு ஸ்தலத்துக்கும் ஒரு இது இருக்கும். காஞ்சிபுரத்தில் போனீங்கன்னா ஏம்பர கோயிலில் பார்த்தீங்கன்னா மாமரம். எந்த கோயில் போனாலும் ஒரு ஸ்தலத்துக்கு நீங்கள் போகும்போது ஒரு ஸ்தலத்துக்கு ஒரு தலைவிட்சம். இந்த கோயிலோட தலைவிட்சம் பேர் வந்து குருந்தை மரம், குரு அமர்ந்த இடம். அதான் குருந்த மரம் சொல்றது. பரிசு திச்சயம் இருக்கு, திருவடி திச்சயம் கீழே இருக்கு, வஸ்திரத்துக்கு கீழே. அபிஷேக டயத்தில் மட்டும்தான் பார்க்கலாம், பாக்கி நேரம் பார்க்க முடியாது. திருவடி திச்சயம் கொடுத்து உள்ள ஜோதியா மறந்ததுக்கு அப்புறம் தான் கோயிலே கட்டுறாரு. முதல்ல ஆரம்பங்கிறது தான் குரு அமர்ந்த இடம். அதான் குருந்த மரம்னு சொல்றது. பின்னாடி இருக்க வந்து பிற்காலத்தில் உள்ள மரம். பின்னாடி பார்த்தோம்னா அது வந்து பிற்காலத்தில் உள்ள மரம். இது சங்காபிஷயம் ஹோமத்தோட எல்லாமே இங்கே தான் அபிஷேகம் பார்க்கலாம். சுவாமி அம்பாள் அபிஷேகம் பார்க்க முடியாது. சிவன் இந்த சைடில் மாணிக்க வாசகர், நயனதிட்ச கண்ணால் கொடுக்கறது. சிவன் வந்து எல்லாத்துலையும் லிங்கமாக இருக்கும். மனித ரூபத்தில் உருவத்தோட தட்சிணாமூர்த்தியாக காட்சிகளை இருக்கிற குருவாவே. சிவன் கோயிலில் தமிழ்நாட்டில் வந்து தெற்கு பார்த்த சிவன் ஆலயம்னா இது ஒன்று தான். டோட்டல் கோயிலே தெற்கு பார்த்த ஆலயம். அதே வந்து சுவாமிக்கு வந்து வழிமுறை இங்கே வந்து எல்லா கோயிலையும் வந்து நந்தி இருக்கும். நந்தி, கொடிமரம், வெளிவிடும். இங்கே வந்து நந்தி கிடையாது. முதல்ல வந்து மாணிக்க வாசகர்.
நந்திகேஷ மாணிக்க வாசகர். நந்திகேசவர், சண்டிகேசவர், சோமாஸ்கந்தர், உற்சவர் எல்லாமே மாணிக்க வாசகர். எல்லா ஆலயத்திலும் பிரம்ம உற்சவம். பிரம்ம உற்சவம்னா சிவனுக்கும் பார்வதிக்கும். இங்கே வந்து பக்தர் உற்சவம், 10 நாள் உற்சவம் வந்து மாணிக்க வாசகருக்கு. நானே நீ நீனே நான்ட்டு மாணிக்க வாசகர் கொடுக்குறாரு. மாணிக்க வாசகர் வந்து முதல்ல தரிசனம் பண்ணிட்டு தான் பிள்ளையார் உள்ள. பிள்ளையார் வந்து எங்கேயுமே வந்து பிள்ளையார் வந்து அமர்ந்த கோலம் இல்லைன்னா நடனம் ஆடுவார். இங்கே வந்து நின்ற கோலம். சிவபெருமான் வந்து குருவாகவே இருக்கார். குருக்கு கீழே அமர்ந்துட கண்டி உள்ள மூலஸ்தானத்தில் வந்து பிள்ளையார் வந்து நின்ற கோலம். அதுக்கடுத்து பைரவர் கிடையாது. பைரவருக்கு பதில் அகோர வீரபத்ரர், அம்பாளுக்கு காவல் தெய்வம். எல்லா ஆலயத்துக்கும் அம்பாளுக்கு காவல் தெய்வம் வந்து பைரவர் இருக்கும். இங்கே வந்து வீரபத்ரர், அகோர வீரபத்ரர். உப்புள்ளா வடமாலை விட சக்கர பொங்கல் தயிர்சாத நைவேத்தியம். அது தரிசனம் முடிஞ்சு சுவாமி உள்ள மூலஸ்தானம் நேராக உள்ளே போடும். உள்ளே போனோடனே சுவாமிக்கு முன்னாடி வந்து பெரிய மேடை இருக்கும். அதுதான் அன்னம் கொட்டி படைக்கிறது அமுது மண்டபம்னு சொல்கிறது. அடுத்தது 6 சபை. சுவாமி இருக்கிற இடம் வந்து ஆனந்த சபை. சுவாமி பின்னாடி 27 நட்சத்திரமும் தீபத்தில் இருக்கும். மேலே இருக்க வந்து சிவபெருமானோட நெற்றிகன் மேலே 3மே ஜோதி வடிவம். வெள்ளை சூரிய பகவான், பச்சை சந்திரன், ரெட் அக்னி. சூரியன், சந்திரன், அக்னி. சுவாமிக்கு வலதுபுறம் ரெண்டு விளக்கு தீபத்தில் எரியும். ஜீவாத்மா பரமாத்மான்னு சொல்கிறது 24 மணி நேரம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அது வந்து நம்மளுக்கு வந்து வலதுபுறம், சுவாமிக்கு இடதுபுறம். ஜீவாத்மா பரமாத்மான். அந்த மேடை தான் அமுது மண்டபம்னு சொல்கிறது. 6 காலமும் அன்னம் கொட்டி ஆவி பறக்க. ஆவி அவருக்கு, அமுது நம்மளுக்கு. ஆவி உடையாருங்கிறது தான் உடையார் கோவில். ஒரிஜினல் நேம் திருப்பெருந்துறை. நமச்சிவாய வாழ்க அப்படின்ட்டு உச்சரிக்கிறது இந்த இடம் தான். திருவாசகம் உருவாக்கப்பட்ட இடம் இது. திருப்பெருந்துறைங்கிறது இந்த இடம் தான். இது சுவாமியை தரிசனம் முடித்த உடனே நேராக பக்கத்தில் உள்ள குருந்த மரம், தலை விருட்சகம், உபதேச காட்சி, கல்லாளன மரம். முதல்ல அங்கே தான் தீட்சை கொடுத்த இடம். 3 தீட்சை. கண்ணால் கொடுக்கறது வந்து நயன தீட்சை. தலையில் கை வைக்கிறது வந்து பரிச தீட்சை. பாதத்தை தலையில் வைக்கிறது திருவடி தீட்சை. இந்த 3 தீட்சை கொடுத்ததுக்கப்புறம் தான் திருவாசகம் ஆரம்பிக்குது. அதுக்கடுத்து திருவாசகீடு. மணிவாசக பெருமான் சொல்ல இறைவன் எழுதப்பட்ட ஓடச்சொடி. அடுத்த தரிசனம் நமச்சிவாய வாழ்கன்னு சொல்ல கட்டினது இல்லையா, அந்த ஈடு இதுதான். உள்ள மொத்த ஈடு மேலே பார்வை கண்டி மொத்தம் 3 இடத்துல இருக்குது. சிதம்பரத்தில் கொஞ்சம் இருக்குது. பாண்டிச்சேரி அம்பலத்தான மடத்தில் அழகிய திருச்சிற்றம்பலம் கையில் தான் அங்கே தான் இருக்குது. ஓ, அதுதான் ஓலைச்சுவடி. அந்த 2 மாணிக்கவாசகர் திருவாசகத்தை சொல்ல சொல்ல சிதம்பரத்தில் சிவபெருமானே வந்து அவரோட திருக்கரங்களால் எழுதிய திருவாசக கட்டோட ஒரு பகுதி இந்த கோவிலில் இருக்குது. அதை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. இது காண கிடைக்காத ஒரு காட்சி. அது வந்து இறைவன் எழுதி கட்டு போட்டு சிதம்பரம் அதில் வச்சுட்டு போயிடுறாரு. இறைவன் அப்படியே அருவமாக மறைஞ்சிடுறாரு. கையில் வாங்குறது எவ்வளோ பெரிய பாக்கியம் தெரியுமா? அது தரிசனம் முடிஞ்சு அப்படியே பக்கத்தில் அம்பாள். அம்பாளுக்கு உருவம் கிடையாது, திருவடி மட்டும்தான். மேலே பூ இருக்கா, கீழே தாமரை பீடம். தாமரைக்கு மேலே டாப்பில் கோல்டு கலரில் குட்டியாக பூ வச்சுருக்காங்களா, மல்லிகைப்பூ. அதுதான் பாதம். 2 பாதம் வந்து சேர்ந்த மாதிரி இருக்கும். திருவடி மட்டும்தான். இது ஸ்ரீசக்கரத்தோட பீடம். இந்த 3 ஸ்ரீசக்கரம் சேர்ந்ததான் 40 ரூபா. 12 வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பாபிஷேக வேலைன்னு வரும். திருப்பணின்னு ஸ்டார்ட் ஆகும். இங்கே வந்து அந்த திருப்பணின்னு ஆரம்பிச்சவர் இவர் தான், மன்னர். குறுங்கலி சக்கரவர்த்தி மன்னர்னு பேர். இவர் தான் முதன் திருப்பணி ஸ்டார்ட் பண்ணவரே இவர் தான். கோயில் திருப்பணின்ட்டு ஆரம்பிச்சு வச்சது. முதன்ட்டு திருப்பணின்னு ஸ்டார்ட் பண்ணது இவர் தான். முடிஞ்ச உடனே நடராஜர். கீழே யானை, பாம்பு. இதெல்லாம் யாரும் காணாத காட்சி. என்னோட வர நடராஜர் பெரும்பாலும் தூக்கி தான் ஆடுவார். 2 காலுமே ஊனி. பெரும்பாலும் எல்லா ஸ்தலங்கள்லையும் மாதிரி எல்லாரும் ரவுண்டு டைப்பு, இங்கே ஓவல் டைப்பு. இந்த ஓவல் டைப் வந்து உத்தரவாசமெல்லாம் மரகம். அடுத்தபடி கல்லும்போது இந்த 2 இடம் மட்டும் தான் ஓவல். பாக்கி எல்லாமே ரவுண்டு டைப் தான் நடராஜர். அதே என்னன்னா திரிசூலம் ஏந்தி இருப்பார். அந்த சைடில் அந்த ஓவல்லே வந்து திரிசூலம் இங்கே இருக்கும். ஓகே. நடராஜர் எல்லாத்துலேயும் 5 விக்ரம். இங்கே கல்லில் முடிஞ்சு நேராக முருகர். முருகர் வந்து எல்லா இடத்துலையும் வள்ளி தேவனோட இருக்கும். இங்கே வந்து குழந்தை வடிவம். வள்ளி தேவனை கிடையாது, பாலமுருகனாக இருக்கார். சஷ்டி கிருத்தியம் போது அபிஷேகம். முருகரை தரிசனம் வழிபட்டு முடிச்சு திருப்பி லாஸ்ட்டாக மாணிக்க வாசகர். மாணிக்க வாசகர் வந்து சண்டிகேஸ்வரா அவர்கிட்ட உத்தரவு வாங்கணும். உள்ள நந்தியை அனுமதி வாங்குகிறோம். திருப்பி சண்டிகேஸ்வரா அவரை உத்தரவு பெற்று வெளியில் போனால் தான் அதுக்குள்ளே சுற்றினதுக்கு பலன். எல்லா கோயிலும் வந்து இந்த கொடிமரம் இருக்கும். நந்தி கொடிமரம் பலிபீடம். கொடிமரத்துக்கு வெளியில் நமஸ்காரம் பண்ணுவோம். இங்கே நமஸ்காரம் பண்ணுறதுக்கு கொடிமரம் கிடையாதனால பக்கத்தில் கனக சபைன்ட்டு பஞ்சாட்சர மண்டபம்னு சொல்கிறது. அந்த இடத்துல ஒரு டைல்ஸ் கிரானைட் போட்டிருப்பாங்க. அதை பார்த்து சுவாமியை பார்த்த மாதிரி கோயில் தெற்கு முகம் வடக்கு முகமாக நமஸ்காரம் பண்ணிக்கணும். எந்த கோயிலையும் பாவக்காய் கிடையாது. இங்கே மட்டும்தான் அந்த பாவக்காய் சுவாமிக்கு நைவேத்தியம். அதே மாதிரி மத்தியான டயத்தில் எல்லா கோயிலையும் நைவேத்தியம் இல்லாத இங்கே சுவாமிக்கு உண்டு.
தேன்குழல், வடை, அதிரசம், புட்டு, பாயசம், தோசை, அன்னம், சுயம், புளியோதரை, சக்கரை பொங்கல். இது அத்தனை இப்போ நான் சொன்ன ஐட்டம் அத்தனை நைவேத்தியம். பத்திர பூஜைக்கு தினந்தோறும் நைவேத்தியம். உச்சிகால டயத்தில் கீரையோட நைவேத்தியம். நைட்டு வந்து பாவக்காவோட நைவேத்தியம். எந்த கோயிலும் இல்லாது. ஏன் பாவக்கான்னா அர்த்தஜாம் பூஜையில் நம்மளோட கஷ்டங்கள் பாவகர்மனையெல்லாம் மொத்தமாக சுவாமி எடுத்துகிட்டு பிரசாதமாக கொடுக்கும்போது கசப்பு இல்லாமல் கொடுப்பார். அதுக்காண்டி தான் பாவக்காய். எந்த கோயிலும் இல்லாது. வெளியில் ரிட்டர்ன் வரும்போது நம்ம பாவக்காய் சாப்பிடும்போது பாவக்காய் சாதம் மாதிரி இருக்காது, புளியோதரை மாதிரி இருக்கும். இதுதான் ஏகபாத மூர்த்தி. பிரம்மா, சிவன், விஷ்ணு 3 பேரும் ஒரே காலில் நிற்கிற மாதிரி இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா ஒரே கால் தான் இருக்கும். சிவனே பிரம்மா, சிவனே விஷ்ணு, சிவனே அனைத்தும் அப்படின்றத குறிக்கிறது தான் இந்த ஏகபாத மூர்த்தி. இந்த கோவிலோட வாசலில் அந்த மாடு நிற்குது இல்லையா, அங்கேருந்து கூட சுவாமியோட தீபாரதனை பார்க்க முடியும். அந்த அமைப்பில் இந்த கோவில் இருக்குது. இங்கே சிவபெருமானை பார்த்து கொண்டே மாணிக்க வாசகர் வந்து வீதி உலாவுக்கு புறப்பாடு செய்திருக்கிறாரு. உடல் சிலருக்கு, உயிர் சிலருக்கு, மெய் சிலருக்கு நிற்கிறோம் இந்த இடத்துல. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு அருள் காட்சி இங்கே நாங்கள் பார்த்தது. இன்றைக்கி இறைவனோட நிர்ணயம் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி எங்களால் இவ்வளோ தூரம் வந்து எம்பெருமான் மணிவாசகரோட வீதி உலாவை வந்து காணும் காட்சி, காணும் அந்த அரிய வாய்ப்பு வந்து எங்களுக்கு கிடைச்சிருக்குது. இது வந்து முழுக்க முழுக்க இறைவனோட செயல் தான். ஏன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி இறைவன் என்னோட சிந்தையில் தோன்றி இந்த தேதியில் இந்த கோவிலுக்கு நான் வரணும் அப்படின்ற நிர்ணயத்தை இறைவன் எனக்கு கொடுத்தாரு. அதன்படியாக இன்றைக்கி நான் வந்து இந்த அற்புதமான அருள் காட்சியை வந்து நான் பெற்றேன். இது 11 அடி கருங்கல் குத்துவிளக்கு. பக்கத்தில் அவர் நிற்கிறாரு, உயரம் பார்த்துக்கோங்க. இன்றைக்கும் இந்த கருங்கல்லில் வந்து திரி போட்டு விளக்கேற்றுற வழக்கம் இருக்குது. இது அமைச்சர் மணிவாசகர், அதுக்கப்புறமா தீட்சை பெற்ற மணிவாசகர். எவ்வளோ பவ்யமாக இருக்கார் பாருங்கள். தூணில் இருக்கிற டிசைன் மாதிரி இன்னொரு தூணில் இல்லை. எல்லா தூண்லையும் வெவ்வேறு டிசைன் இருக்குது. இதுதான் கோவிலோட வெளிப்புற சுற்றுச்சுவர். இது ஒரு பிரம்மாண்டமான கோவில். இது கோவிலோட ராஜகோபுரம். இது வந்து பாவக்காய் சாதம். கசப்புலாம் ஒன்றும் இல்லை, புளிப்பாக இனிப்பாக ருசியாக இருக்குது. ஒரு கல்லின் மீது மற்ற கற்களை வைத்து கட்டப்பட்ட கோவில். இதுக்கு ஃபவுண்டேஷனே இல்லை. பெரும்பாலும் சிவாலயங்களில் சுவாமி இருக்கிற சந்நிதிக்கு மேலே கலசங்கள் இருப்பதை பார்க்க முடியும். ஆனால் இந்த கோவிலோட மேற்கூரையை பாருங்கள். சிதம்பரம் நடராஜர் கோவில் இருக்கக்கூடிய அந்த அமைப்பு தான் இங்கேயும் இருக்கும். ஏன்னா இந்த கோவில்கள்லாம் சிவபெருமானின் ஆதி ஸ்தலங்கள். இப்போது கோவிலில் திருவிழா நடக்கிறதுனால தேர் சக்கரங்களுக்கு இந்த பிரேக் அடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற கட்டைகளை தண்ணீரில் போட்டு ஊற வச்சுருக்குறாங்க, உடையக்கூடாது அப்படின்றதுக்காக. சுவாமிக்கு உள்ள பூஜை பண்ணுறவங்க வந்து நம்பியார்னு சொல்கிறது. ரெண்டாவது வந்து சிவாச்சாரியார், கோயிலோட சுற்று பரிவார்த்தமையெல்லாம் சிவாச்சாரியார் குருக்கள்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து நிறைய பரியாக்குறது ஓதுவார் பூஜை. அதுக்கடுத்து வந்து கோயிலோட கொத்தனார் பூஜை 2 வீரபத்திரர். அடுத்தது அங்கிட்டு வந்து கோயிலோட ஆசாரி பூஜை. அது எங்கே தேரடி கருப்பன்னு சொல்கிறது ஆசாரி பூஜை. அதுக்கடுத்து வெளியில் வந்து மகாலிங்கமூர்த்தி கோயில் காவலியும் அவருக்கு வந்து பூஜை வந்து கோயிலோட அத்தியானம் பெற்று 6 விதமான பிரிவுகள், 6 மண்டபம், 6 கால பூஜை, 6 டைம்ஸ், 6 இது எல்லாமே. அப்போ இந்த குருந்த மரத்துக்கு இங்கே பண்ணுற இந்த பூஜை இதுக்கெல்லாம் நம்பியார். இதுக்கெல்லாம் உள் பிரகாரத்தில் பார்த்துக்கிறவங்க அவங்க
மூலஸ்தானம் மெயினான உள்ளது நம்பியார். சுவாமியை நம்பி இருக்கனால நம்பியார்னு சொல்லுவார். அதே மாதிரி நல்ல வெளிச்சம். இந்த தூணை எப்படி பண்ணியிருக்கிறாங்கன்னா, இங்கிருந்து இது வரைக்கும் இது வந்து ஒரு பீஸ். இந்த ஒரு பீஸ் எப்படி போகுதுன்னு பாருங்கள். இந்த ஒரு பீஸு அப்படியே சின்னதாகி இந்த தூணுக்கு மேலே ஓவர்லாப் ஆகி இங்கே இன்னும் சின்னதாகி அப்படியே சின்னதாகி இந்த பீஸாக வருது. இந்த பீஸ் போய் அந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து பெருசாகி இங்கே அப்படியே வளைஞ்சி பெருசாகி போய் இப்படி ஓப்பன் பண்ணுறாங்க. இது ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க்கு. இவங்கெல்லாம் பூதகணங்கள். மேலே இருக்கிறவங்க எல்லாம் பூதகணங்கள். நேராக சாமி இருக்கிறாரு. ரோட்டில் இருந்து கூட சாமியை தரிசனம் பண்ணலாம். எல்லா இடத்துலையும் கலை நயம். நடராஜர் பெருமான் எல்லா இடத்துலையும் கலை நயம். இதில் பாதி இடம் ஃபுல்லாக நெல் களஞ்சியம். நெல்லை வந்து இங்கே கொட்டி வச்சுருக்கிறாங்க. பக்தர்கள் வந்து அவங்களோட இது முக்கியமாக என்னென்னா, இந்த கோவிலுக்கு சொந்தமான நிலங்களில் விளையிற அந்த நெல்லுங்களை வந்து பங்கு கொடுப்பாங்க கோவிலுக்கு. அப்படி கொடுக்கும் பொழுது அதை கொண்டு வந்து இங்கே கொட்டிடுறாங்க. இப்போ இந்த காலத்தில் வந்து சிலர் வந்து பணமாகவும் கட்டிடுறாங்களாம். அதில் வர வருமானத்தில் இந்த கணக்குப்படி இறைவனுக்கு செல்ல வேண்டும் அப்படின்ற ஒரு கணக்கு இருக்கு இல்லையா, அதை வந்து பணமாகவும் கொண்டு வந்து கட்டிடுறாங்க. இது வந்து அன்னதான கூடம். வரும் பக்தர்களுக்கெல்லாம் இங்கே வந்து அன்னம் கொடுக்குறாங்க. எடை போடுறதுக்கான எடைக்கல். கீழே ஏதோ ஒன்று போது அண்டர் கிரவுண்ட் ஸ்டோரேஜ் மாதிரி. இந்த ஒரு இடம் உடஞ்சிருக்கு. அப்போ இதோட அந்த ஜாயிண்ட் போடுற அந்த அமைப்பு, இந்த ஒரு பீஸும் ஜாயின் ஆகுது. அந்த அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஒரு பாறைக்கு இன்னொரு பாறைக்கு எப்படி ஒரு ஜாயிண்ட் இருக்குது அப்படின்னு. ஒரு தூணுக்கு 4 புறம் இருக்குன்னா அந்த 4 புறமும் வெவ்வேறு சிற்பங்கள் இருக்குது.
அதில் இந்த சிற்பத்தில் ஒரு கர்ப்பிணி பெண் வந்து குழந்தையை ஈன்றெடுக்கும் அந்த காட்சியை வந்து தத்ரூபமாக செதுக்கியிருக்கிறாங்க. கோவிலுக்கு உள்ளே இருந்தே கோவிலோட 2 கோபுரத்தையும் தரிசனம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இங்கே இருக்குது. இது பெரும்பாலும் மற்ற சிவாலயங்களில் இந்த மாதிரி அமைப்புகள் குறைவு தான். என்ன இது கத்தி இவ்வளோ பளபளன்னு இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா? இது வந்து இரும்பு கிடையாது, கல் தான். கோவிலோட நுழைவாயிலில் இருக்கிற ஒரு தூணுக்கு கீழே மாணிக்க வாசகரோட திருவுருவம் இருக்குது. அடியேனுக்கு அடியேனாக காட்சி கொடுக்குறார். இந்த சிற்பங்கள்லாம் எப்படி செய்திருப்பாங்க அப்படின்னு கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. இந்த நாக்கு, மேல் அன்னம், அந்த பற்கள், ஒவ்வொரு யாழிக்கும் வித்தியாசங்கள் இருக்குது. ஒன்றை போல் மற்றொன்று இல்லை. இந்த கோவிலோட தனித்துவம் என்னன்னா, ஒவ்வொரு தூண்லேயும் ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு விதமாக வந்து செதுக்கியிருப்பாங்க. இந்த டிசைன் வந்து இன்னொரு இடத்துல இருக்காது. அந்த மாதிரியான அமைப்பு தான். இப்போ இந்த யாழி கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு யாழியோட நாக்கு வந்து வெளியில் இருக்குது, இன்னொரு யாழியோட நாக்கு பாருங்கள் அது உள்பக்கமே இருக்குது. அதே மாதிரி இந்த யாழியோட குட்டி பார்த்திங்கன்னா, ஒன்று மேல் பார்த்த மாதிரி இருக்கும், இன்னொன்று கீழே பார்த்த மாதிரி இருக்கும். அப்படி எல்லாத்துலேயுமே வந்து வித்தியாசத்தை கொடுத்துருக்குறாங்க. இப்போது கீழே வந்து குட்டி இருக்குது. இந்த குட்டியை ஒரே கல் தான் இது. இந்த கல்லில் இங்கெல்லாம் செதுக்கி முடித்தாதான் இந்த நாட்டு போட முடியும். இந்த 2 துதிக்கையும் இன்டர்லாக் ஆகிருக்கு. இந்த மாதிரி இந்த கோவிலில் பல அற்புதம் இருக்குது. இங்கே இருக்கிற ஒரு தம்பி இந்த கோவிலை பற்றி ஒரு விஷயம் சொல்கிறாரு. இந்த கோயிலை 1 வருஷம் 2 வருஷம் பார்த்தாலும் பார்க்க முடியாது, அவ்வளோ சிறப்பு இருக்குது. பார்க்க புதுமையாக இருக்குது. இந்த ஒரே கல் தூணில் 500 தூண்கள் இருக்கிற மாதிரி செதுக்கியிருக்கிறாங்க. அதே மாதிரி அந்த கல் தூணில் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு 500 தூண்கள் இருக்குது. இதுதான் வந்து இந்த கோவிலோட 1000 கால் மண்டபம். இந்த 1000 கால் மண்டபத்தை நீங்கள் ஒரு முறை சுற்றி வருவது 1000 சிவாலயங்களை நீங்கள் வந்து வலம் வந்ததுக்கு சமம். இந்த கோவில் முழுக்க கலை வேலைப்பாடுகளை அள்ளி தெளிச்சிருக்கிறாங்க. இந்த தூணில் பாருங்கள், நடராஜ பெருமான் நடுவில் இருக்காரு, இருபுறமும் ரிஷிகள் இருக்கிறாங்க. கோவிலை பார்க்குறோம், ஆனாலும் புதுமை 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 புதுமை. சுவாமியை தேர் மேலே ஏற்றுறதுக்காக இந்த கல் படிக்கட்டு, இந்த கல் படிக்கட்டு வழியாக மேலே போயிட்டு தான் அங்கேருந்து சுவாமியை தேர் மேலே ஏற்றுறாங்க. அதே மாதிரி தான் இந்த இடமும், இந்த இடத்துலையும் தேர் மேலே ஏற்றுறதுக்கான அமைப்பு இருக்குது. இந்த குடை ஒவ்வொரு தேருக்கு ஒவ்வொரு குடை தேதி உள்ளார். இந்த கோவில் முழுக்க ஃபவுண்டேஷன் கிடையாது, அப்படியே கல் மேலே இன்னொரு கல்லை வச்சு கட்டப்பட்ட கோவில் தான். இதுதான் இதோட மிகப்பெரிய அதிசயம். பின்னாடி படி இருக்குது. இந்த படி வழியாக மேலே சுவாமி ஏறி இங்கிருந்து சுவாமியை வந்து தேர் மேலே ஏற்றுறாங்க. எல்லா வருஷமும் மார்கழி மாதம் 10 நாள் இந்த கோவிலில் வந்து மாணிக்க வாசக பெருமானுக்கு திருவிழா நடக்குது. நாங்கள் இந்த கோவிலுக்கு வந்து இதோட 3 நாள் ஆகுது. இங்கேருந்து போகிறதுக்கு எங்களுக்கு மனசே வரலை. இப்போ இந்த பார்த்துக்கிட்டு இருக்கிற பெயிண்டிங்ஸ் எல்லாம் நீங்கள் இந்த கோவில் முழுவதுமே இந்த மாதிரியான வண்ணங்கள் பூசப்பட்டு, இந்த கலர்ஸ் நீங்கள் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி நீங்களே யோசித்து பார்த்தீங்கன்னா, எல்லா பாறைகளும் இங்கே இருக்கக்கூடிய எல்லா கற்கள்லேயும் இந்த மாதிரி கலர் பெயிண்டிங்ஸ் இருந்திருக்குது. அப்போ இந்த வண்ணங்களோட இந்த கோவில் எப்படி பிரகாசிச்சிருக்கோம் அப்படின்றத ஒரு முறை யோசித்து பார்த்தாலே அப்படியே உடலெல்லாம் சிலிர்க்குதுங்க. இந்த கோவில் கிட்டத்தட்ட 3 நாள் நாங்கள் சுற்றி பார்த்தோம். ஆனாலுமே எல்லா விஷயமும் எங்களுக்கு புதுசாகவே பார்க்குற மாதிரி இருந்தது. இந்த கோவிலுக்கு ஏதோ ஒரு பயங்கரமான வசீகரம் இருக்குது. அதை நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா தான் உங்களால் அதை அனுபவிக்க முடியும். சிவபக்தராக இருக்கிற ஒவ்வொருவரும் கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் இந்த கோவிலுக்கு வந்தே ஆகணும். அதுக்கு நீங்கள் நினச்சா முடியாது, எம்பெருமான் ஈசன் நினைக்கணும். அதனால் சிவபெருமான்கிட்ட நீங்கள் கண்டிப்பாக வேண்டுங்க, அவர் உங்களை இங்கே வர வைப்பார். நாங்கள் இந்த கோவிலில் இருந்த இந்த 3 நாட்கள் எங்களோட வாழ்நாள் முழுக்கவும் மறக்க முடியாத நாட்களாக இருக்கும். அப்பேற்பட்ட அனுபவங்களை
இறைவன் எங்களுக்கு கொடுத்தாரு. இந்த கோவிலுக்கு வந்தாலே கண்டிப்பாக வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த உண்மையை நாங்கள் இந்த கோவிலிருந்து கிளம்பும் போதே உணர்ந்துட்டோம். எங்களுடைய ஆன்மாவை ஆத்மநாத சுவாமிகள் முழுமையாக ஆட்கொண்டுட்டாரு அப்படின்றத உணர்ந்து இங்கிருந்து பிரிய மனம் இல்லாமல் இந்த கோவிலிருந்து கிளம்பி வந்தோம். கூடிய விரைவில் நாங்கள் திருப்பி இந்த கோவிலுக்கு போவோம். எனக்கு தெரிஞ்சு இந்த கோவிலுக்கு வந்த அநேக பக்தர்களின் மனநிலை இதே மாதிரி தான் இருந்திருக்கும் இந்த கோவிலிருந்து வெளியே போகும் பொழுது. இந்த கோவிலில் பக்தர்களுக்கு பக்தி எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு இறைவன் மேலே பயமும் இருக்குது. எல்லா மக்களுமே இறைவன்கிட்ட பய பக்தியோடு தான் அணுகிறாங்க. அதை பார்க்கும் பொழுது ரொம்பவே ஆச்சரியமாக இருந்ததுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.